தாழ்த்தி மிகுந்த ஒரு பயபக்தியோடு தெய்வ சமூகத்திலே நாம் காணப்படுவோம். அல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், ஆனால் நீர் நிறைவான நீர். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கேற்ற வார்த்தையாகிய மன்னாவை நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசும். எங்கள் நிலைமை அப்பாவாகிய உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆண்டவரே. பிரசங்கிக்கிற எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரே. ஆவியானவர் இன்றைக்கு என் பிள்ளைகள் என்ன மனநிலைமையில் இருக்கிறார்கள் என்று நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. ஆனால் உங்களுடைய பெரிய வருத்தத்தை என்னால் உணர முடிகிறது ஆண்டவரே. நான் அநேகரை விடுதலையாக்குகிறேன், அநேகரை ஆசீர்வதிக்கிறேன். ஆனால் என் ஆசையின்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள் என்று நீர் வருத்தப்படுகிறதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. எங்களை உம்முடைய ஆசையின்படி வாழ்கிற ஒரு சிறு கூட்டமாக உருவெடுக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் ஆகும் ஆண்டவரே. எங்களை விரைகாக்கி நீர் அக்கினியாய் இறங்கி வரும்படியாக இந்த வேளையில் வேண்டி நிற்கிறோம். இந்த வார்த்தையை எந்த நிலைமையிலே எப்பொழுது கேட்டாலும் நீர் அவர்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் மிகச் சுருக்கமாக இன்றைக்கு சில காரியங்களை தியானிக்கப் போகிறோம். நேற்று நாம் சிந்தித்ததன் ரொம்ப நாளாகவே அதை வி ஆர் கண்டினியூவிங் இட். ஆல்மோஸ்ட் 13 செய்திகள் நாம் அதில் கேட்டிருக்கிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மோடு ஆழமாக பேசி கொண்டிருக்கிறார். அவைகளெல்லாம் கேட்க வேண்டுமானால் நீங்கள் அது யூடியூப்ல வரும்பொழுது அவைகளை நீங்கள் கேட்கலாம். த பிளஸட் பிரேயர் ஸ்டெப்ஸ். ஆமென். அல்லேலூயா. ஆசீர்வாதமான ஜெபப்படிகள். நான் எப்போவுமே சொல்கிறத இன்றைக்கும் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் புதுசாக வர்றீங்க. ஏதோ ஒரு 1 2 3 ஸ்டெப், இந்த ஸ்டெப்பில் தான் ஜெபிக்கும் நான் ஒரு காலமும் சொல்லுகிறதில்லை. ஆவியானவரை உங்களை எப்படி நடத்துகிறாரோ அப்படித்தான் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆனால் நீங்கள் பேச போகிறது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அல்லேலூயா. உங்கள் வீட்டு தோட்டத்தில் போய் ஒரு ரோஜா பூவை அப்படி எடுத்து, அது ஒரு பெட்டலை எடுத்து கையில் அப்படியே ஸ்குவீஸ் பண்ணி பாருங்கள். இதை என்னால் உருவாக்க முடியுமா? யாராலையும் உருவாக்க முடியுமா? இன்றைக்கிருந்து நாளைக்கு மண்ணிலே போடுகிற அந்த ரோஜாவை அவ்வளவு நேர்த்தியாய் படைத்த தேவன், நட்சத்திரங்களை படைத்த தேவன், அத்தனையும் காணக்கூடாதவைகளையும் காணக்கூடியவர்களையும் படைத்த தேவனிடத்தில் நான் ஜெபிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து அவரை கனப்படுத்தி, அதாவது ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் த ப்ரேயர். அதுதான் நம்முடைய செய்தியினுடைய ஆழமான காரியம். பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு ஸ்பீக் டு த மோஸ்ட் ஹை, மகா உன்னதமானவரோடு நீங்கள் பேச போகிறீர்கள். ஆகவே ப்ரிப்பேர் யூஸ். எப்படியெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் படுத்த வேண்டும் என்று சொல்லி 5 காரியங்களை பார்த்து 6வது ஸ்டெப்பில் தான் உங்களுடைய விண்ணப்பத்தையே வைக்கிறதுக்கு ஆவியானவர் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. த புரோட்டோகால். ஆமென். நீங்கள் சொல்லலாம், அது எங்கள் அப்பா, நான் போய் எப்படினாலும். உண்மைதான், அவர் உங்கள் அப்பா தான். ஆனால் எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்கள் இப்போ இப்படி வரும்போது தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை ஒரு முன் உதாரணமாக நீங்கள் பார்க்க வேண்டும். நம்ம அப்பா யாருங்கிறத, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழி நடத்த நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சபையும் விசுவாச உங்களை எண்ணி அதே மாதிரி தான் நடத்துகிறார். அல்லேலூயா. எந்த மாற்றமும் இல்லை. நான் நேற்று முதை ஆழமாக உங்களிடத்தில் சொன்னேன். கர்த்தருடைய அந்த இருதயம் எப்படி இருக்குன்னா, ஒருத்தி ஆண்டவர்கிட்ட வந்த உடனே முதலாவது அவங்களை விடுதலை ஆக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் நினைப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை நான் அன்னைக்கு நேற்று சொன்னேன். அவங்களுக்கு கானானில் இருக்கும்போது தேவனுடைய அந்த சட்டத்தை கொடுக்கல. முதலாவது டெலிவரன்ஸ் ஃப்ரம் ஈஜிப்ட். அல்லேலூயா. ஆனால் டெலிவரன்ஸ் ஈஜிப்டில் அவர் பண்ண உடனே, ஆமென், அல்லேலூயா, அந்த பஸ்காவின் ஆடு அடிக்கப்பட்டு அங்கே சிலுவை வடிவத்திலே அவங்களுடைய நிலைக்கால்களில் பூசினதுலேருந்து 50வது நாள் பார்த்தீங்கன்னா சட்டம் கொடுக்கப்படுகிறது. அதாவது என்ன அதில் நம்ம கற்றுக்கொள்ளணும்னா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன்னை விடுதலையாக்குகிறேன்,
அப்படி நான் செய்யணும்னா நான் உனக்கு செஞ்சிருக்கிறபடினால நீ இதெல்லாம் நீ எனக்கு கீழ்ப்படிவாயா, நான் சொல்லுகிறபடி செய்வாயா. இந்த மெசேஜ் தாங்க ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பைபிளில் இருக்கு. ஐ வில் டெலிவர் யூ, ஐ வில் பிளஸ் யூ, பட் வில் யூ டூ வாட் ஐ வாண்ட் யூ டு டூ. நான் விரும்புகிறதை செய்வாயா. ஒரு கல்யாணம் மாதிரி தாங்க. கணவன் சொல்லுவார், நான் இவைகளெல்லாம் என் மனைவிக்கு செய்வேன். மனைவி சொல்ல, நான் இப்படியெல்லாம் என் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து வாழுவேன், அவரோட கடைசி வரைக்கும் இருப்பேன், நான் இப்படி செய்வேன். நீ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும். அதனால தான் ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை மாமிச பிரகாரமான கல்யாணமாக இல்லாட்டினாலும் நம்மளை குமாரனுடைய மணவாட்டி என்று சொல்லப்பட்டிருக்க காரணம்னா, நான் உன்னை விடுதலையாக்கி உன் வாழ்க்கையெல்லாம் ஒரு மனைவிக்கு செய்வது போல் எல்லாவற்றையும் செய்வேன், ஆனால் நீ எனக்கு பயந்து நடக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, ஒரு கல்யாணத்தை எடுத்துக்கங்களேன். ஒரு பொண்ணு கல்யாணம் முடிக்குது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் தவறான உறவுகள் இருக்கிறத, வேற எல்லாரையும் நேசித்து வேற உங்களுடைய விருப்பத்தில் அவள் செய்கிறான்னா, ஹவு டு யூ டிஃபைன் தட்? நான் அல்லவா உன்னை திருமணம் முடித்தேன், நீ என்னுடைய மனைவி அல்லவா, நீ எனக்கு கீழ்ப்படுகிறதை விட்டு என் ஆசைகளை நீ செய்கிறதை விட்டு நீ யாருடைய ஆசைகளின்படியோ வாழ்கிறாயே. விபச்சாரம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், நான்லாம் பர்ஃபெக்ட்டுங்க, என்கிட்ட எந்த விபச்சாரம் வேசித்தனம் கிடையாது. இல்லை பிரியம், ஆவிக்குரிய விபச்சாரம் நம்மிடத்தில் இருக்கிறது. What I mean by that? நான் என்ன சொல்ல வருகிறேன் பிரியமானவர்களே, தேவன் எவ்வளவோ நன்மையை செய்கிறார். நீ எனக்கு நன்றி உள்ளவனாயிரு ஆண்டவர் சொல்றாரு. நான் உன்னை விடுதலையாக்குகிறேன். ஜெபம் பண்ணும்போது அப்படியே உனக்கு நான் செய்கிறேன். ஆனால் அடுத்த ஸ்டேஜ் வரும்போது நீ என்னை மறந்து விடுகிறாயே. கஷ்டம் இருக்கும் போதெல்லாம் நல்லா ஜெபம் பண்ண நீ, உன்னை விடுதலை ஆக்குன பிறகு என்னை மறந்துட்டே. நீ எனக்கு ஊழியம் செய்கிறதை நிறுத்தி விட்டாயே. என்னை துதித்து பாடுகிறதை என் மேல் கோபப்பட்டு நான் சற்று தாமதமாக ஜெபத்தை கேட்கிற தேவன் என்று நிறுத்துகிறது நியாயமோ மகனே மகளே? எனக்கு அருமையான தேவஜனமே, அன்பின் மூலஸ்தானம் இதை சொல்லுகிறார். நான் உனக்காக மரிக்கவில்லையோ, நான் உன் கணவனாய் இருக்கவில்லையோ, நான் உன் தெய்வமாய் இருக்கவில்லையோ, ஏன் என் கவலை உனக்கு இல்லையே மகளே? எனக்கடுத்த கவலைகள் உன்னிடத்திலே இல்லையே மகனே? உன்னையே குறித்து நீ அதிகமாய் கவலைப்படுகிறாயே எப்பொழுதும். இது நியாயமா? ஹல்லேலூயா. நீ என் மனைவி அல்லவா? நான் உனக்காக என் ஜீவனையே கொடுத்தேனே. உனக்காக ஒரு மகா பரிசுத்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேனே. நீ எதை முக்கியப்படுத்துகிறாய் உன் வாழ்க்கையில? எனக்கு கீழ்ப்படுகிறதையா? நான் என் இருதயம் குத்தப்படுகிற காரியங்களுக்கு நீ குத்தப்படுகிறாயா? இல்லாவிட்டால் என் புருஷனுக்கு என் தெய்வத்துக்கு என்ன கவலைங்கிறத பற்றிலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. என் படியை நீர் அளந்து போஷியம். ஐ டோன்ட் கேர் who you are and what you are. I am only interested in my own things. Is that a kind of Christian life we'll live, precious people? That's not the way you should live. அந்த மாதிரி நாம் வாழக்கூடாது பிரியமானவர்களே. இது காதல் சம்பந்தப்பட்ட ஒன்று. உங்களை படைத்த தேவன் உங்களை காதலிக்கிறார், தெரியுமா உங்களுக்கு? The one who created you in your mother's womb is in love with you. So he expects. ஆகவே அவர் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளைக்கு இந்த நன்மையை அவனுக்கு மட்டும் ஒரு நல்ல வேலையை எடுத்து கொடுத்துட்டேனா, ஒரு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டேனா, ஒரு பிள்ளையை கொடுத்துட்டேனா, இந்த வியாதியை குணமாக்கிட்டேனா, என் பிள்ளை இன்னும் எனக்கு கீழ்ப்படிந்து நடப்பாள். How long we will disappoint this almighty God? How long? பிரியமானவர்களே, ஒன்றும் மறந்துடாதீங்க. பழைய ஏற்பாட்டை நீங்கள் வாசிக்கும் போது முதலாக இம்மீடியட்டாக தண்டனை வரும், பின்னாடி இறக்கப்படுவார், அடிச்சிருவார் ஆண்டவர். ஏன்னா அவர் மனசு இறங்கிறோம், சார் ரொம்ப அடிச்சிட்டோம் நம்ம. அப்படி தானே பூமி அனைத்தையும் தண்ணீரிலே அழித்த போது அவர் ஒரு ரெயின்போவை வச்சுக்கிட்டு, சார் நான் இனிமேல் அது மாதிரி நான் தண்ணியில் பூமி முழுவதும் அழிக்க மாட்டேன்ட்டார். ஆனால் அங்கங்கே சின்ன சின்ன இடங்கள் ஆண்டவர் அடிக்க தான் செய்கிறாரு. ஏன்னா பூமி முழுசும் அழிக்க மாட்டேன்ட்டார். ஆனால் எனக்கு அருமையான தேவஜனமே,
புதிய ஏற்பாட்டில் இரக்கம் முன்னாடி போகுது. ஏமாந்துடாதீங்க. இன்றைக்கி அதைத்தான் பிரசங்கத்தில் ஹைலைட் பண்ணுறோம். நம்ம ரொம்ப நல்லது. தேவன் இரக்கம் உள்ளவர். யோசிச்சு பாருங்க, நியாயாதிபதி அப்படி அவருடைய நாமம் எரிகிற அக்னி. அந்த பட்சிக்கிற அக்னியையும் இரக்கத்தையும் எப்படிங்க கனெக்ட் பண்ணுவீங்க? How will you connect it? அவர் பட்சிக்கிற அக்னி, பரிசுத்தம் உள்ளவர். அவரால் தீமை, நீங்கள் பாவத்தோடு தீமையோடு அவர்கிட்ட போகவே முடியாது பிரியமானவர்களே. தனிஷ்டப்படி பேசிக்கொண்டு தனிஷ்டப்படி வாழ்ந்து கொண்டு you will never enter into the glorious presence of the holy God. அப்போ எப்படி நம்மளால் போக முடியும் தெரியுமா? இந்த மகா கோபத்தையும் அவருடைய மனதுருக்கத்தையும் கனெக்ட் பண்ணுறதே கிராஸ் தாங்க, சிலுவை. ஒன்றும் இல்லை, அவர் கோபம் எழும்பி வரும்போது தான் குமாரனை பார்க்குறாரு. சரி, ரைட், பாருங்களேன், எவ்வளவு நீதி உள்ள தேவன். அவர் நினச்சிருந்தா யாருங்க, பரவாயில்லடா, அதுக்காக என் மகனெல்லாம் நான் கஷ்டப்படுத்த முடியாது, நீங்கள் பாவம் செஞ்சிட்டீங்களே, அறிக்கையிடுங்க, வந்துருங்க. நோ, கடவுளுடைய அத்தியாகத்தில் ஒவ்வொரு பாவத்திற்கும் தண்டனை வந்தே ஆக வேண்டும். ஒன்று நீ கொடுக்கணும், இல்லைன்னா என் குமாரன்ட்ட நான் எடுத்துக்கிறேன்ட்டார் ஆண்டவர். நம்மை தண்டிப்பதற்கு பதிலாக குமாரனை தண்டித்தார். இப்போ நீங்களும் நம்மளை விடுதலை ஆக்கிட்டாரு. Salvation has come. You are eligible to pray now. But for what you are praying? What is your concern? எனக்கு அருமையான தேவஜனமே, sadly 99% நம்ம பிரச்சனை நம்மகிட்டே இருக்கிறது காரணம் ஒருவேளை நமக்காகவே கவலைப்பட்டு நாம் வாழ்கிறோமோ. ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே, அப்பா என்னாலலாம் ஊழியம் செய்ய முடியாது, என்னாலலாம் துதிக்க முடியாது, என்ன நீங்கள் எனக்கு செஞ்சிட்டீங்க, நான் உங்களுக்கு துதிச்சுட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு பைபிளை வாசிக்கிட்டே இருக்கேன், எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுறேன், என்ன கேட்டீங்க நீங்கள்? We don't even begin to understand what this Christian life is all about. Your heart's sorrows and anxiety will tell you who you are and where you are in Christ. உங்களுடைய துக்கங்களும் கவலைகளும் நீங்கள் யார் என்பதையும் நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்கு நிற்கிறீர்கள் என்பதை நமக்கு காட்டுகிற ஒன்றாக இருக்கிறது. என்ன பெரிய ப்ரிவிலேஜ் தெரியுமாங்க. என்னுடைய கேர்டேக்கர் ஊரில் அவர் he was fatally sick. நான் லாஸ்ட் டைம் இங்கேருந்து ஊர்லேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, எப்போனாலும் அவர் இறந்து போகலாம் அந்த ஸ்டேஜில்னு வச்சுக்கோங்களேன். முகம் குப்புற நான், ஆண்டவரே அந்த மனுஷமை அறிய வேண்டும், எனக்காக அவர் ஆயுஸ்னால கொஞ்சம் கூட்டி கொடுங்கன்னு கேட்டேன். எனக்கு சில என்னுடைய ப்ரெசன்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ்னால முகம் குப்புற அவருக்கு சமூகத்தில் விழுந்திருந்தேன். அவர் நைத்தான் பார்த்தேன். ஐயா, அவர் அப்படி நல்லாகி கால்லாம் வீங்கி வயிறுலாம் வீங்கி அந்த ஸ்டேஜ் போயிட்டார். பர்ஃபெக்டாக முந்தி மாதிரி உட்காந்துரு. ஐயா, நடந்தது என்னன்னு தெரியுமா ஐயான்னாரு. நான் உங்களுக்காக அவ்வளோ ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் உங்களுக்கும். அதுதான் நினைக்கிறேன் ஐயா, ஏசாமி என்கிட்ட நேராக வந்து நான் ஒரு காலில் விழுந்தேன் ஏங்கிறாரு. இல்லை, என்கிட்ட வந்து தரிசனமானாருங்கிறாரு. நான் அவரே தான் இனிமே என் தெய்வம் ஏங்கிறாரு. ஆஃப்டர் ஆல் அவர் வயசுலாம் நல்ல வயசு தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் ஜெபத்தை கேட்கிற ஒரு வல்லமை உள்ள தேவன். அவருக்கு கால் வீங்கியிருந்தாலும் வயிறு வீங்கியிருக்கிறலாம் பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க. He can heal you. He can heal you. உங்களுடைய வறுமையிலிருந்து அவரால் தூக்கி எடுக்க முடியும். நாம் எப்படி வாழ்கிறோம் பிரியமானவர்களே? ஒரே ஒரு கேள்வியை தன்னைக்கு ஆவியானவர் உங்களிடத்தில் கேட்க சொல்கிறார். நீ குமாரனுக்கு மணவாட்டியா என்று கேட்கிறார். ஒரு உண்மையான அன்புள்ள மனைவி தாம் பிள்ளைகள் தாம் புருஷனுடைய நலத்துக்காக எப்படி வாழ்வாளோ? I don't know. Are we in love with Jesus Christ? Are we in love with Jesus Christ? Are we in love with Jesus Christ? எனக்கு அருமையான தேவஜனமே, எனக்கு அருமையான தேவஜனமே, are you in love with Jesus Christ? Hallelujah. Are you in love with Jesus Christ?
ஆம் பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவினுடைய குமாரனுடைய மனவாட்டியாய் நாம் இருக்கிறோமா? நீ வேற எல்லாத்தையும் உங்கள் ப்ராப்ளம்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் ஆண்டவர் சரி பண்ணிடுவார். இன்னைக்கு கேள்வியே தான், நான் கிறிஸ்துவனுடைய மனவாட்டியான ஒரு சிந்தனையில என் கணவனாகிய கிறிஸ்துவை, தெய்வமாகிய கிறிஸ்துவை பரிபூரண சந்தோஷப்படுத்துவதற்காகவே நான் வாழ்கிறேன் என்று நம்மளால் சொல்ல முடியுமா? இல்லாவிட்டால் நீங்கள் புருஷனோ கடவுளோ அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஏன் பிரச்சனையிலேருந்து உங்களால் வெளியில் கொண்டு வர முடியுமா அப்படின்னா மிச்ச மதத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் எந்த மாற்றமும் இல்லைங்க. we make this life as yet another religion. இன்னொரு மார்க்கமாய் மதமாய் அதை மாற்றுகிறோம். இது உறவு சம்பந்தப்பட்ட வாழ்க்கை, இரத்த சம்பந்தப்பட்ட வாழ்க்கை, அன்பு சம்பந்தப்பட்ட வாழ்க்கை. உங்கள் அப்பா நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பாருங்க, அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்கிறா, வேண்டாம் 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 வேண்டாம், இப்பொழுதுதான் நீங்கள் உயிரோடு எழுப்ப போறீங்க. நாருமே 4 நாள் ஆயிற்றே. மகளே, நீ விசுவாசிக்க கூடும். அவர் சொல்றாரு, அவர் உயிரோடு எந்திரிப்பார், எனக்கு விசுவாசம் இருக்கு. ஆனால் கர்த்தர் ரட்சகர் எல்லா செத்தவங்களையும் உயிரோடு எழுப்பும் பொழுது லாசரு எந்திரிப்பார். அவர் சொல்றாரு, நானே உயிர் தழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். அதை விசுவாசிக்கிறான்னு கேட்கிறாரு. I am the resurrection and life. எப்படிப்பட்ட தேவன் உங்கள் கணவன், நீங்கள் அவருடைய மனைவியாக இருக்கிறீர்கள். What is your concern today? What do you want? நான் ராஜாக்களின் மனைவிகளை நான் பார்த்திருக்கிறேன். அவங்க வரும்போதே அந்த இடமே அப்படி ஒரு ஸ்மெல் அப்படி இருக்கும். பார்த்துங்க, கல்ஃப்ல I have seen that. திரும்பி பார்த்தாலே தெரியும், somebody so VVIP is coming. Smell, escort. யாருங்க? ராஜாவுடைய மனைவி. அந்த அம்மா எதையும் வாங்குறதுக்கு யோசிக்காது. அந்த அம்மா எது கேட்டாலும் கிடைக்கும். ஒரே காரணம் தாங்க, ஒரு பிச்சைக்காரனுக்கு மனைவியாக இருந்தால் எது கேட்டாலும் கிடைக்காதுங்க. ஆனால் ஒரு ராஜாவுக்கு ராணியாக இருக்கும்போது she can access to anything only because she is the wife of the so-called king. அப்படிதாங்க நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்துக்கு நாம் மனைவியாக இருந்தால் சகலத்தையும் அவர் நமக்கு தருவார். என் மனைவிக்கு அவளுக்கு என்ன பிடிக்குங்கிறது எனக்கு தெரியும், எப்போ பிடிக்குங்கிறது தெரியும், என்ன மனசில் நினைக்கிறான்னு தெரியும். I will do it. இப்போ அவளுக்கு இந்த பல்லில் ஒரு மேஜரான ஒன்று பண்ணோம். அப்போது அவள் அந்த டென்டிஸ்ட் இருக்கும்போது I was sitting by her side. What a great comfort she might have gone through. My husband is by my side. I don't need to worry about anything. என் மணவாளன் என்னோடு கூட இருக்கிறார். கிருபையான தேவஜனமே, நீ எப்படி வாழ்கிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார். உன் ஜெபத்தை, உன் விண்ணப்பத்திற்காக நான் காத்திருக்கிறேன். நீ நினைக்கிறபடி அல்ல, நீ வருந்துகிறபடி அல்ல. என் மனைவி, என் பிள்ளை. ஏன்னா நிறைய நேரங்களில் சும்மா அந்த அப்பா பிள்ளை உறவுலே கொண்டு வந்து தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க. இட் இஸ் பியாண்ட் தேட். அதாவது ஒரு மதர் அண்ட் ஒரு சைல்டு அண்ட் ஃபாதருடைய சைல்டுடைய ரிலேஷன்ஷிப் இஸ் தி யூனிக். நான் இல்லைங்களே, ஆனால் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவு, அது இப்போ பர்ஃபெக்ட் கணவன் மனைவி நம்ம பார்க்கல, அதனால் ரொம்ப மாடலாக தெரியல. பட் நீங்கள் ஒரு ஐடியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஐடியல் உமன் ஹூ ஆர் லவ்விங் ஈச் அதர், ஜஸ்ட் இமேஜின் தேட். அந்த மனைவியோட 24 மணி நேர சிந்தனையுமே என் கணவன் சாப்பிட்டாரோ தெரியலையே, ஏன்ப்பா லேட் ஆயிடுச்சு, சாப்பிட்டீங்களா, இல்லைடா அன்றைக்கி கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் பிரச்சனை, என்னப்பா பிரச்சனை, உடனே இது ஆள ஆரம்பிக்கும். அவர் ஃபோனை வச்சோன்னு முழங்கால் ப்ரேயர் ரூமுக்கு போய் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும். கவலைப்படாதீங்கப்பா, ஆண்டவர் கைவிட மாட்டார். Is this the way that you are treating your Lord and Savior Jesus Christ? That is more important, precious people. When you could be, நீங்கள் ஒரு மணவாட்டியாக இருக்கும் பொழுது சகலமும் உங்களுக்கு கிடைக்கும். You will get everything. You will get everything.
ஏன்னா இந்த உலகத்தில் பிரியமானவர்களே, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ் இப்போ ஒபீடியன்ஸ், பின்னாடி ஹாப்பினஸ். ஏன்னா உலகத்தில் எப்படின்னா ஹாப்பினஸ் நவ் தென் ஒபீடியன்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ். இட்ஸ் நாட் ஸோ. எனக்கு அருமையான தேவஜனமே, அப்போ நீங்களும் நானும் ஒரு ஜெப விண்ணப்பத்தை அப்பாட்ட வைக்கும்போது, அதாவது நீங்கள் ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி, am I a faithful wife to my Christ? அது ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. அப்பாட்ட போய் என் கணவன்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்க போகிறேன். பட் யோசிச்சு பாருங்கள், எந்த ஒரு கணவன் நல்ல கணவனாக இருக்கட்டுமே, என்ன, ஏன்னா இதை நானாலாம் சொல்லலைங்க. தீர்க்கதரிசியை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு, ஆண்டவரே, நீங்கள் தான் பைபிளை படித்து பார்க்கணும், எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன், நீ போய் ஒரு ப்ராஸ்டியூட்டை கல்யாணம் கட்டுங்கிறாரு. ஆண்டவரே, ப்ராஸ்டியூட்டையா? ஆமாடா, நான் சொல்கிறேன், கல்யாணம் கட்டியாச்சு. பிள்ளையை பார்த்தாச்சு. அவள் வழக்கம் போல் தொழிலுக்கு அடுத்த ஆம்பளைகளோட போயிடுறா. இவன் பிள்ளைகளோடு இருக்கான். என்ன தெரியுமா பிதா சொல்கிறாரு? அவளை போய் திருப்பி கூட்டு வாங்குறாரு. ஆண்டவரே, அவளை வேற யாருக்கோ சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, கூட்டிகிட்டு வாடாங்கிறாரு. திருப்பி குடும்பம் நடத்துங்கிறாரு. இப்போ போய் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்லு, நீ இப்படித்தான் எனக்கு துரோகம் பண்ணுகிறாய், நான் உன்னை சேர்த்து வாழுகிறேன் சொல்லுங்கிற. தட்ஸ் த மெசேஜ் God was giving to Israel. Not only to Israel, to this church at large. இன்றைக்கு இருக்க திருச்சபைகளுக்கு அதுவே செய்தி. எப்படி இருந்திருக்கும் வலி அவனுக்கு. அப்படித்தாண்டா எனக்கு வலிக்குதுங்கிறார் ஆண்டவர். பட் நமக்கு யாருங்க அதை பற்றியெல்லாம், நமக்கு யாரையா அதை பற்றி அந்த கன்சர்ன். அவர் worry is only about ourselves. அப்போ நம்ம சுய சாகவே இல்லைல்ல, சாகலைங்க. அதனால தான். ஆனால் பார்த்தா டைட்டிலில் பார்த்தா எல்லாரும், ஒரு சிலர்லாம் பார்த்தேன், யாரை பார்த்தாலும் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, ரெவரண்ட், டாக்டர். I don't understand that. What apostle is that? Maybe somebody, I don't know. I don't criticize the saints, but I am speaking with concern. கடவுள் நம்மளை பொண்டாட்டியை கூப்பிட்றாரு. எனக்கு உண்மையான மனைவியாய் நீ இருப்பாயா? அல்லேலூயா. எனக்கு பிரியமானதை நீ செய்வாயா? நான் உன் ஜெபத்தை கேட்கிறேன், உன் விண்ணப்பத்தை என்கிட்ட கொண்டு வாங்கிறாரு. But I don't know, precious people. The Spirit of the Lord is speaking with you. Analyze your heart. ஜெப விண்ணப்பம், இது கேட்கப்படணும், அது கேட்கப்படணும், இப்படி ஆகணும். அதாவது பிரச்சனையிலிருந்து மட்டும் வெளியில் வந்தால் போதும், என் இயேசுவுக்கு பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை என்கிற ஒரு வாழ்க்கையிலே தேவன் என்ன செய்வார்? பிரியமானவர்களே, நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் ஒரு கணவனாக இருந்து உங்கள் மனைவி சோரம் போகும் பொழுது யோசித்து பாருங்களேன். ஒரு மனைவி இருக்கிறா, அவள் அடுத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்கள்கிட்ட எனக்கு அழகான ஒரு பட்டு சாரி 20,000 ரூபாய்க்கு வேணும்னா வாட் யூ வில் டெல்? உடனே ஓடியா உனக்கு தானே 20,000. நீ யார்கிட்டையோ போகிறதுக்கு நான் எதுக்கிட்டே உனக்கு சொல்ல மாட்டோம். இஸ் தட் அ கைண்ட் ஆஃப் லைஃப்? நான் பேசுகிறது உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த செய்தியை உலகத்துக்கு சொல்லுங்கள், சபைக்கு சொல்ல வேண்டிய செய்தி. எனக்கு அருமையானவர்களே, நான் என்னை அப்படித்தான் சீர்தூக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, நான் உம்முடைய மனைவியாக இருக்கிறேனா? அந்த பயம் எனக்கு உண்டா? அந்த பயபக்தி எனக்கு உண்டா? சாதாரண விஷயம் இல்லைங்க. யூ வில் பி கான்சக்ரேட்டட். அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் தேவன் கிட்ட போக முடியும் தெரியுமா? கிருபாசன். ஒருவருக்கும் தகுதி கிடையாதுங்க. குமாரனுக்கு மட்டும்தாங்க தகுதி இருக்கு. ஆனால் அதை உங்களுக்கும் கொடுத்துட்டாருங்க. What a gracious Father we have, Yahweh. தான் மகனை மாத்திரம் இல்லை,
நான் நினைக்கிறேன் அவர் ஏன் பூமியில் மனுஷனை படைச்சாருன்னுங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு இடம் தாங்க இருக்குது. ஒரு குமாரன் இருந்தார், அவருக்கு ரொம்ப சந்தோஷம் தான் பிள்ளையை வச்சு. நிறைய பிள்ளை இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும்னு நினச்சாரா என்னன்னு தெரியல. அப்போ அந்த ஸ்டாண்டர்ட் எப்படி எதிர்பார்ப்பாருன்னு பாருங்க. எங்க அசுத்தம், பொய், பித்தலாட்டம் ஒன்று கூட அவருடைய அங்கே போக முடியாதாங்க. அதனால தான் அங்கே பிசாசை கீழே தள்ளிட்டாரு. நீ இனிமே ஏன்ட்ட இருக்க முடியாதுன்ட்டாரு. நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள்? அவருடைய ராஜ்யத்திற்காக நாம் நம்முடைய விண்ணப்பங்களை ஒரு சமூகத்தில் வைக்கிறோமா? விட்டு கொடுக்க நமக்கு மனதுண்டா பிரியமானவர்களே? மன்னிக்க மனதுண்டா? கொடுக்க மனதுண்டா? The Lord is, I never thought I will be speaking this. I came to speak something else. Hallelujah. எனக்கு அருமையானவர்களே, 4 பாயிண்ட் பார்த்துருக்கோம். அவருக்கு எப்படி நம்ம விண்ணப்பத்தை வைக்கணும்ட்டு. 5வது பாயிண்ட்டு, தேவ சித்தத்தின்படி கேட்க வேண்டுமாம். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் விண்ணப்பத்தை வைக்கும்போது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே, அதுக்கு நம்ம முதல்ல வசனத்தை வாசித்துருவோம். ஹல்லேலூயா. ஆமீன் ஆமீன். நானாக எதையும் சொல்லலை, நான் விரும்பலை, அப்படி எதையும் நான் பிரசங்கிக்கிறதும் இல்லை, அப்படி ஒரு பிரசங்கியாராக நான் இருக்கவும் விரும்பலை. ஹல்லேலூயா. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். தைரியம் இருக்கு, நமக்கு செவி கொடுப்பாராம். ஏன்னா மனைவி இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். எழும்பி வாருங்க. பிள்ளை என்ற ஸ்தானத்திலிருந்து மனைவி என்ற ஸ்தானத்துக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்பி வாருங்கள் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். இதுக்கு 2-3 விளக்கம் நான் சொல்ல முடியும். ஒன்று, தேவ சித்தம்னா என்ன? ஒரு ஜெபம் உங்களுக்கு கேட்கப்படலைன்னா தேவ சித்தம் இல்லை, தேவ சித்தம் இல்லைன்னு. தேவ சித்தம்னா அவருடைய வார்த்தை தான் அவருடைய சித்தம். ஹல்லேலூயா. நம்ம அப்பா வார்த்தையை மிஞ்சி வேற ஏதாவதெல்லாம் செய்ய மாட்டார். He always abides by his word. சங்கீதத்தில் மிக தெளிவாக இருக்கிறது. எல்லாவற்றை காட்டிலும் அவர் தம்முடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறாராம். ஹல்லேலூயா. ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே, உங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்காக நீங்கள் கல்யாணத்துக்காக ஜெபிக்க போகிறீங்க. அப்போ குடும்பமாக உட்காந்து, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நல்ல பையன் இருக்கிறான், அவன் இன்ஜினியராக பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான், இல்லைன்னா அமெரிக்காவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான், அவனுக்கு நல்ல அழகான தேவ பக்தியான ஒரு மனைவி வேணும் ஆண்டவரே. கரெக்டாக வந்துட்டுருக்கீங்க. இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் அந்த வீட்டில் கடன் இருக்குது, ஒரு சில பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் டவுரி நிறையா, ஒரு 50 லட்சம், ஒரு காரு, ஒரு 100 பவுன் போடுற மாதிரி ஒரு மருமகளை நீங்கள் தேவ பக்தியோடு எங்களுக்கு. கேன் யூ ப்ரே லைக் தட்? எங்கே ஜாதியிலேயே do you think can you pray like that? தேவ சித்தம் வசனத்தின்படி நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறீங்களோ அது சரியாக இருக்கான்னு பார்க்கணுங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், when you sit for your prayer request before God, you have to prepare yourself. ஒரு காரியத்தை நான் கேட்க போகிறேன், இதில் தேவன் மகிமைப்படுவாரா? அதுதான் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியாங்க. நாம் பயனடைகிறதெல்லாம் 2வது. அதான் நான் என்றைக்குமே சொல்கிறேன், எனக்கு தேவைன்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறத விட நீர் இதில் மகிமைப்படணும்னு கேட்குறதாங்க சரியான உள்நோக்கம். சரியான உள்நோக்கம். அப்பா நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா? இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு இந்த காலில் முட்டில் வலிக்கு, இதிலேருந்து வெளியில் வந்துட்டேன், நான் மட்டும்தான் அது பயனடைவேனா? இல்லை நீங்களும் சந்தோஷப்படுவீங்களாப்பா? உம்முடைய நாமம் மகிமைப்படுமா? நம்ம நல்லா இருந்தால் அவர் சந்தோஷம் தான் படுவார். டெஸ்டிமனி ஆகாது. அவர் சொல்கிறாரு என் கேரக்டர், ஐயா நான் அப்படி வந்து நின்னாரியா அவர் கடைசியில் என்னென்னா நம்ம ஐயாவே நேராக வந்துட்டார் போல நினச்சாரான். என் ஒய்ஃப் சொல்கிறா, இப்போ ஏன்ட்ட அப்படி தான் சொன்னார், நம்ம ஐயாவே நேராக வந்துட்டார் நான் நினச்சேன். இஸ் கிரைஸ்ட் அண்ட் ஐயா ஹிஸ் பாஸ். I don't know how you live. சாது சுந்தர் சிங் லண்டனில் போய் ஒரு வீட்டில் நடந்து போகும்போது தாகத்துக்கு தண்ணிக்கு அதுக்கு தட்டும்போது அங்கே ஒரு சின்ன பிள்ளை திறந்துட்டு, மாமி ஜீசஸ் ஹஸ் கம் அப்படின்னு சொல்லிச்சான்.
Will people say that to you? உங்களுடைய முகத்திலே ஜெபத்தின் பிரகாசம் இருக்கிறதா பிரியமானவர்களே? பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும், நான் சாக வேண்டுமெனில் அவ வாழ வேண்டும், எனிலே சுதினம் வாழ வேண்டும், எனிலே சுதினம் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, நான் என்பது சாகும் பொழுதுதான் அவருக்காக நீங்களும் நானும் வாழ முடியும். I don't say that you should not bring your needs before the Lord. I am only saying that you have to bring it. நீங்கள் உங்கள் தேவைகளை அவர்கிட்ட கொண்டு வரணும். அதை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் மனைவியாக கொண்டு வந்தால் அதற்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. சோரம் போன மனைவியாய் கொண்டு வந்தால் அதற்கு என்ன பலன் உண்டு என்று உங்களுக்கே தெரியும் பிரியமானவர்களே. That's why the Lord is saying, will you not repent on that? How many times? எத்தனை விஷயங்களை நான் உனக்கு சொல்லுகிறேன். அதெல்லாம் உன் கன்சர்னே இல்லை. I don't know how to preach. I simply don't know. தேவ சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டுமாம் பிரியமானவர்களே. அவருடைய வசனத்தின்படி நான் கேட்கிற காரியம் சரியா இருக்கிறதா? ஏன்னா நீங்கள் எது கேட்டாலும் ஐ ஸ்டில் ரிமெம்பர். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பிடிவாதமாக கேட்டால் எதனாலும் கொடுத்துருவார். பட் அந்த கான்சிக்வன்சஸ் நீங்கள் தான் அனுபவிக்கணும். ஐ வாஸ் இன் த ரெட் சி ரிசார்ட்டில் ஈஜிப்டில் தங்கியிருந்தேன். அப்போ we had a gathering. அப்போ one man from Chennai was standing and he was telling his experience. நான் ஆண்டவர்கிட்ட விவரம் இல்லாமல் ஒரு காரியத்தை பிடிவாதமாக கேட்டு இன்றைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதனால் கர்த்தர்கிட்ட நீங்கள் எதை கேட்குறதுனால ஒரு தடவை 100 தடவை யோசித்து கரெக்டாக கேளுங்கன்னாரு. நான் இன்றைக்கு வரைக்கும் மறக்கவில்லை. ஏன்னா நிறைய நேரங்களில் பார்வோனுடைய இருதயத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். 10 முறை பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. 7 முறை அவன் தன்னை கடினப்படுத்தினான். 3 முறை நீ ஏற்கனவே உன்னை கடினப்படுத்துகிற ஆளு தானே, அப்போ அந்த கடினத்தையே உனக்கு நிறைய தர்றேன்னு சொல்லி கர்த்தர் 3 தடவை அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். அப்போ நம்ம அவரோட பாயிண்ட் என்னன்னாங்க, வேற ஒன்றுமே இல்லை. உங்களுடைய நீட் ரியல். உங்களுக்கு நிச்சயம் ஆண்டவர் செவி கொடுக்க போகிறாரு, மாற்றமே இல்லை. ஆனால் நான் இந்த வேதனையிலிருந்து நானும் என் குடும்பமும் வெளியே வரும் பொழுது தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கணும். ஹல்லேலூயா. ஆர் யூ ரெடி ஃபார் தட்? அவங்க என் குமாரனாகிய கிறிஸ்து மகிமைப்படணும்னு நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் ப்ரே பண்ணி காரியங்களை அதுக்காக ஆயத்தப்படுத்துறீங்கன்னா, I definitely can say that every other situation will turn around in order to glorify the King of Kings, our Lord Jesus Christ. Hallelujah. Amen. Amen. Hallelujah. இன்னொரு காரியத்தை நம்ம விண்ணப்பம் வைக்கும்போது, அதாவது நம்மகிட்ட ப்ரேயர் பாயிண்ட் வைக்கும்போது, நாட் ஓன்லி தேவ சித்தத்தின்படி மாத்திரமல்ல, மார்க் 11ஆம் அதிகாரத்தில் அது ஒன்றை மட்டும் நம்ம பார்த்துட்டு முடிப்போம். மார்க் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை அப்பா அழகாக சொல்கிறார். ஏன்னா ஜெபத்துக்கு நீங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை வைக்கும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். ஏன்னா 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க் 11:25. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, அந்த காலத்தில் நின்று ஜெபிக்கிறது ரொம்ப பெரிய வழக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவன்கிட்ட தான் தப்பு இருக்குது, அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அப்போது நீங்கள் உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை ஒரு ரீசனுக்காக ஆண்டவர்கிட்ட வைக்கும்போது, இன்றைக்கி நம்ம மேஜர் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? நான் ஒரு இயேசுவுக்கு மனைவியாய் வாழ்கிறேனா என்று சீர்தூக்கி பார்க்கணுன்னு தான் நம்ம பார்த்தோம். அதுக்கு பின்னாடி பார்த்தோம், தேவ சித்தத்தின்படி உள்ளவைகளை அவர் கேட்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வசனத்தின்படி தான் அந்த காரியம் இருக்கணும். தேவ நாமம் அதில் மகிமைப்படுகிற காரியத்தில் அவர் நிச்சயம் ஜெபத்தை கேட்பார் என்று பார்த்தோம். பெட்டிஷன் வைக்கலாம். அடுத்து பார்க்குறோம், அங்கே
பிரியமானவர்களே, நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்பதாக மன்னிப்புக்கு முக்கியத்துவம் நீ கொடுத்துட்டு ஜெபத்தை ஆரம்பிங்கிறாரு. Amazing. God never says that if you pray, but God always says that when you pray. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது கவனிக்க வேண்டியவைகள் யாவன அப்படிங்கிறதுல முதல் காரியம் என்ன வருதுன்னா மன்னிப்பு. நிறைய நேரங்கள் நம்ம சொல்லுவோம், ஏன்னா செஞ்ச கொடுமை நமக்கு பயங்கரமாக இருக்கும். வீட்டை பிடுங்கியிருப்பாங்க, என்ன நகையை புறம் பிடுங்கியிருப்பாங்க, சொத்தை பிடுங்கியிருப்பாங்க, நகை என்னெல்லாமோ கண்ட மனைக்கு ஏசியிருப்பாங்க, கையை வச்சு அடிச்சிருப்பாங்க. எப்படிங்க மன்னிக்கிறது? ஆனால் வேறு வழி இல்லைங்க. அவருடைய மனைவினா அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்? என் புருஷனுக்கு அல்வா பிடிக்காதுங்க. இந்த புருஷனுக்கு, இயேசு கிறிஸ்து புருஷனுக்கு அல்வா, தோசை, கொத்து புரோட்டா இல்லை. நீ என் மனைவி, நீ ஆவிக்குரிய அழகோடு இருக்க வேண்டும், நீ மன்னிக்க வேண்டும் மகளே, மன்னிக்க வேண்டும் மகனே. ஆவிக்குரிய அழகை உன்னில் தேடுகிற ஒரு நாயகர் உண்டு. அல்லேலூயா. ஆவிக்குரிய அழகு. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாக லாசரு சொல்றாரு, ஆமென் 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 அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, எவ்வளவு பெரிய காரியம், எவ்வளவு பெரிய காரியம் பிரியமானவர்களே. ஏன்னா அவன் யூதாஸ் காரியத்தை வந்து பையை வச்சிருக்கான், பணப்பை அவன் கையில் தான் இருக்கு. இதை விற்று 300 பணத்திற்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு பரிசுத்தமானவர். அவர் அந்த இதை உடைச்சி காலில் ஊற்றித்தான் தலையினால். Maybe they looked at it very different, but the way God looks at things are totally different. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் மேடையில் இருந்து ஒரு பெரிய பிரசங்கர் பயங்கரமாக பேசுகிற ஒருத்தர் நீங்கள், ஐ டோன்ட் நோ, என்னை குறித்து ஆண்டவர் என்ன நினைக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை பிரியமானவர்களே. என் ஈரக்குலை அடிக்கடி என் ஒய்ஃப்ட்ட சொல்லேன்ப்பா, தலையடக வச்சினாலும் மோட்சத்துக்கு போயிடணும்ப்பா. நம்ம ஈரக்கொலையை நடுங்கிறது. நான் எப்படி அந்த பீமாசி ஜட்ஜ்மெண்ட்ல தனியா, சிசில் கம் ஆன், ஐ வாண்ட் டு ஜட்ஜ் யூ அவர் கூப்பிடுவார் ஒரு நாள். உனக்கு எவ்வளவு தாளந்துகள் கொடுத்திருந்தேன், உனக்கு என் கிறிஸ்துவையே சமீபத்தில் வைத்திருந்தேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரிசுத்த ஆவியானவர், ஜலத்தின் மேல் அலசை வாடினவர் உனக்குள்ளே கொடுத்திருந்தேன். நீ என்ன செய்தா இவைகளை எல்லாம் வைத்து கேட்பாரு. எனக்கு இன்னைக்கு ஈரக்குலை நடுங்குதுங்க. உங்களுக்கு நடுங்கலையா? உங்களுக்கு உங்க பிரச்சனை தான் பெருசா தெரியுதா? எத்தனை ஆத்துமாக்களை நீ எனக்கு கொண்டு வந்தாய். எனக்கு அருமையான தேவஜனமே, அப்பா விரும்புறது மன்னிப்பு. இப்படி நிறைய விரும்புறாருங்க. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களோடு நீர் பேசுகிறீர் என்று நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எங்களுக்கு தகுதியா என்றும் எங்களுக்கு தெரியவில்லை ஆண்டவரே. ஆனால் உங்கள் வேதனையை இந்த சின்ன கூட்டத்திலிருந்து கொட்டுறீங்க. எனக்கும் அது புரியவில்லை ஆண்டவரே. ஆச்சரியமாகவும் இருக்கிறது. எங்களை மன்னியம், எங்கள் மேல் இரக்கம் பாராட்டும். இன்றிலிருந்தாயிலும் உடைய மனைவியாய் வாழ்கிற தகுதியை எங்களுக்கு தாரும். எங்களோடு பேசும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.